வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 54வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 266வது கேள்வி பாருங்கள். 1/√9 + √8 ப்ளஸ் அந்த மாதிரி அண்ட் ஸோ ஆன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இதில் 1/√9 + √8 அப்படின்னா இது இந்த விகிதப்படுத்தும் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்ததாக 9th மெய்யெண்கள் டாப்பிக்கில் ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நம்ம இதை பற்றி சொல்லுவோம். இப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு அடுத்தடுத்த நம்பராக இருக்குது அப்படின்னா இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸுங்கிறது அப்படியே மைனஸாக மாறிடும். √9 - √8 ஏன்னா கீழே வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. நம்ம அதை மேலே கொண்டு போயிடும். அடுத்தது ப்ளஸ் இந்த √8 + √7ங்கிறது மேலே போகும்போது என்னவாயிடும்னா √8 - √7ன்னு போயிடும். அதே மாதிரி இது மேலே போகிறப்ப +√7 - √6. அப்போ அது மாதிரி இந்த டேர்ம் என்னவாயிடும் √6 - √5. இந்த டேர்ம் மேலே போகிறப்ப √5 - √4ன்ட்டு. அப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா +√8 - √8 +√7 - √7 6 5 எல்லாம் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும் நிற்கும்னா √9 - √4 மட்டும். 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3, 4க்கு ரூட் எடுத்தோன்னா 2. அப்போ 3ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 1. ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதால நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். √9 நடுவில் நடுவில் கீழே எல்லாம் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாமே ஒரே சிம்பிளாக கொடுப்பாங்க. ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் இந்த லாஸ்ட் நம்பர் √4 இப்படி பண்ணிங்கனாலே போதும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா சில நேரம் இந்த இடத்துல ப்ளஸ் கொடுக்காம மைனஸு ப்ளஸ்ன்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசனால தான் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொன்னது. சரிங்களா? ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகேவா? அடுத்ததாக கொஷின் நம்பர் 267. x + 1/x = 2 எனில் x³ + 1/x³ மதிப்பு என்ன? இது நம்ம ஏற்கனவே ஒரு ஐடியா சொல்லியிருக்கோம். இந்த மாடலில் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இப்படி கொடுத்துட்டு ஸ்கொயரில் கேட்டால் என்ன பண்ணணும், க்யூப்பில் கேட்டால் என்ன பண்ணணும், இதே இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு மைனஸ் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நான் அதோட லிங்கை கூட கீழே தரேன். அதையும் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாடலில் எதை கேட்டாலும் உங்களால் சொல்லிட முடியும். இங்கே நம்ம என்ன ஐடியா சொல்லியிருப்போம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். இவங்க கொடுத்த நம்பரை க்யூப் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும், ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ். இந்த நம்பரை 3ஆல் பெருக்கணும். இவ்வளோ தான் விஷயம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பரை க்யூப் பண்ணுறோம், குறிய மாத்திரம், திரும்ப அதே நம்பரை 3ஆல் பெருக்கிறோம். அப்போ 2 க்யூப் பண்ணால் 8 - 3 2 6. 8ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 2. ஆப்ஷன் பி. புரியுதா? ஸோ அதில் மொத்தமாக ஒரு 6 கொஷின் நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அதை பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸில் வரக்கூடிய எல்லா கொஷினுமே உங்களால் ஈஸியாக பண்ணுற முடியும். சரிங்களா? அடுத்ததாக 268. 3 பகா எண்களின் கூடுதல் 101. அவற்றில் 2 எண்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 24 எனில் அவ்வெண்கள் யாவை? இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வந்து பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையானது. கூட்டினா 101 வரணும். டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 24. அவற்றில் 2 இதில் பாருங்கள் 5க்கும் 59க்கும் டிஃபரன்ஸ் 24 வருமானு பாருங்கள். இல்லை 5க்கும் 37க்கும். முதல் விஷயம் கூட்டினா 101 வருமா அப்படிங்கிறத பார்த்தாலே எது வரும் வராது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். அடுத்ததாக 2 நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 24 இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே அப்படி கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த 2 நம்பருக்கு நடுவுலையுமே உங்களுக்கு 24ங்கிறது வித்தியாசம் இல்லை. அப்போ இது ஆன்சராக வராது. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 41ல் 7 போயிடுச்சுனாலும் 24 வராது. 53ல் 7 போயிடுச்சுனாலும் 24 வராது. 41ல் 53 போயிடுச்சு அப்படின்னாலும் 24 வராது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்து அதே மாதிரி ஆப்ஷன் சியில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் 24 கிடையாது, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 24 கிடையாது, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 24 கிடையாது. அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டியில் பாருங்கள் 61க்கும் 37க்கும் டிஃப்ரென்ஸ் 24. அதாவது 37 கூட 24 கூட்டினீங்க அப்படின்னா 61 வரும். வேறு எதுலேயுமே நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இது டெரைவ் பண்ணுறது மாதிரியான இது வரவே இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நீங்கள் கூடுதல் 101 வச்சு பார்த்தீங்கன்னா நாலுத்துலேயுமே கூட்டி பார்த்தீங்கன்னா 101 தான் வருது. அப்போ அதை வச்சு சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயத்தை வச்சு சொல்லணும். இன்னொன்று 3மே பகா எண்கள். பகா எண்கள் இல்லாமல் கொடுத்துருந்தாங்கனாலும் நம்ம அது கிடையாதுன்னு சொல்ல முடியும். இங்கே எல்லாத்துலேயுமே பகா எண்கள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக 269. 4/x × 64/x = 16/x + 5 எனில் எக்ஸின் மதிப்பு. இங்கே பாருங்கள் எல்லாத்துக்குமே பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் பவர் ஈக்குவல் பண்ண முடியும். அப்போ இந்த 4/x அப்படியே இருக்கட்டும். 64 என்னென்னு எழுதலாம்னா 4/3ன்னு எழுதலாம். 4³ 64. ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்கிறதால எக்ஸை அப்படியே சேர்த்துக்கிறோம். இந்த 16 என்னென்னு எழுதலாம்னா 4². அப்போ 4/2 இன்ட்டு ஏற்கனவே என்ன இருக்குது அப்படின்னா x + 5. இப்போ எல்லாத்துலேயும் பேஸ் சேம் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ பவரை ஆட் பண்ணிக்கலாம், பவரை ஈக்குவல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நடுவில் மல்டிப்ளை இருக்கிறதால எக்ஸையும் 3xையும் கூட்டினோன்னா 4x ஈக்குவல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 2 உள்ளே கொடுத்தீங்கன்னா 2x + 2 10
ப்ளஸ் 2x இங்கே வந்துடுச்சுன்னா மைனஸ் 2x, 4xல் 2x போயிடுச்சுன்னா 2x, அப்போ ஈக்குவல்ட்டு என்ன நிற்கும்னா 10. O 2 2, I 2 10. ஸோ எக்ஸோட வேல்யூ 5. சரியா? கேள்வி எண் 270. 1/3 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/2 மதிப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரியான கொஷின்ஸுக்கு லாஸ்ட்டில் கீழே இருந்தால் ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம இந்த ஸ்டெப் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது 2 4, 4 1 5, 5/2. ஆனால் 1/ன்னு இருக்கிறதால இது இதனுடைய தலைகீழாக மாறிடும். முன்னாடி ஒரு 3 இருக்குது. 3 ப்ளஸ் தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னா 2/5. பாருங்கள் 3 5 15, 15 2 17/5ன்னு வரும். மேலே என்ன இருக்குன்னா 1/ன்னு இருக்குது. அப்போ இதோட தலைகீழியாக மாறிடும். ஸோ ஆன்சர் 5/17. ஆப்ஷன்ஸ் இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதால எதுவும் வராது. நான் உங்களுக்கு இது கொஷின் பூரா தரும்போது பிடிஎஃப்ல தரும்போது கரெக்டாக மாற்றி கொடுக்குறேன். ஆக்சுவலாக இங்கே 5/17ன்னு வந்திருக்கணும், 19ன்னு டைப் ஆகிருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 5/17. சரிங்களா? அடுத்ததாக இன்றைக்கான கேள்விகள். காலை எழுந்தவுடன் கணக்கு 455. 271வது கேள்வி. பின்வருவனற்றுள் எந்த ஜோடி எண்கள் தொடர்புடைய பகா எண்கள் ஆகும்? தொடர்புடைய பகா எண்கள் அப்படின்னா கோப்ரைம் நம்பர்ஸ்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. தமிழில் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 272. 3 எண்களின் விகிதங்கள் முறையே 1:2:3. இவற்றின் HCF 12 எனில் அந்த எண்கள் முறையே. 273. எந்த மீப்பெரு எண்ணால் 3322 மற்றும் 3832 என்ற எண்களை வகுக்கும் பொழுது மீதி 7 கிடைக்கும்? கேள்வி எண் 274. ஒரு மீச்சிறு எண் 5 6 7 மற்றும் 8ஆல் வகுக்கப்படும் பொழுது மீதி 3ஆகவும் 9ஆல் வகுக்கப்படும் பொழுது மீதம் எதுவும் இல்லை எனில் அந்த எண் யாது? கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆப்ஷன்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். 275, 81/576, 729/288, 6561/144 ஆகியவற்றின் HCF என்ன? இந்த 5 கேள்விக்கும் விடைகள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதுக்கான சரியான விடைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.